வணக்கம் நண்பர்களே. 10ஆம் வகுப்பு 9 யூனிட்டிற்கான கலைச்சொற்களை ஒரு சில நிமிடங்களில் பார்த்து முடித்து விடுவோம். முதல் யூனிட்டிற்கான கலைச்சொல் வவல் அப்படின்னா உயிரெழுத்து, மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி, கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து, கன்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல், டிஸ்கஷன் அப்படின்னா நண்பர்களே கலந்துரையாடல். கன்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல், ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து என்று அர்த்தம். அடுத்தது இரண்டாவது யூனிட்டிற்கான கலைச்சொல் ஸ்டோம் அப்படின்னா புயல், லேண்ட் பிரீஸ் அப்படின்னா நிலக்காற்று, டோர்னடோ அப்படின்னா சூறாவளி, சீ பிரீஸ் அப்படின்னா கடற்காற்று, டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று, வேர்ல்ட் அப்படின்னா சுழல் காற்று. இந்த டெம்பஸ்ட், லேண்ட் பிரீஸ், சீ பிரீஸ், வேர்ல்ட் இதை நண்பர்களே பொறுத்தக பகுதியில் கேட்பாங்க. அதாவது பெருங்காற்று, நிலக்காற்று, கடற்காற்று, சுழற்காற்று இதை பொறுத்தக அப்படின்னு கேட்பாங்க. இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இப்போ மூன்றாவது யூனிட்டுக்கான கலைச்சொல் செவ்விலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர், காப்பிய இலக்கியம் அப்படின்னா எபிக் லிட்ரேச்சர், பக்தி இலக்கியம் அப்படின்னா டிவோஷனல் லிட்ரேச்சர், பண்டைய இலக்கியம் அப்படின்னா ஆன்ஷியன்ட் லிட்ரேச்சர். இதுவும் பொறுத்துக பகுதியில் கேட்பார்கள் நண்பர்களே. அதாவது மேற்கண்ட 4 கொடுத்து பொறுத்துக பகுதியில் கேட்பார்கள். அடுத்தது வட்டார இலக்கியம்னா ரிஜினல் லிட்ரேச்சர், நாட்டுப்புற இலக்கியம்னா ஃபோக் லிட்ரேச்சர், நவீன இலக்கியம்னா மாடர்ன் லிட்ரேச்சர். 4வது யூனிட்டிற்கான கலைச்சொல் நேனோ டெக்னாலஜினா மீநுண் தொழில்நுட்பம். அதாவது பார்த்துங்க, நேனோ டெக்னாலஜினா மீநுண் தொழில்நுட்பம், ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம். சரிங்களா? பயோடெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம், காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள். இந்த காஸ்மிக் ரேஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, வேறு மாதிரி கேள்வி கேட்கப்படலாம். அதாவது காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேஸ்னால் புற ஊதா கதிர்கள், இன்ஃப்ராரெட் ரேஸ்னால் அகச்சிவப்பு கதிர்கள். அடுத்தது 5, 6, 7வது யூனிட்டிற்கான கலைச்சொற்களை பார்ப்போம். எம்ப்ளம் அப்படின்னா சின்னம், நேஷ்னல் எம்ப்ளம் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா, அது தேசிய சின்னம். இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர், இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர். தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு நண்பர்களே, தீசிஸ்னா ஆய்வேடு. சிம்பாலிசம் அப்படின்னா குறியீட்டியல். எம்பளம் அப்படின்னா சின்னம், சிம்பாலிசம் அப்படின்னா குறியீட்டியல். அதே மாதிரி எம்பளம் அப்படின்னா சின்னம் நண்பர்களே, சிம்பல் அப்படின்னா குறியீடுன்னு அர்த்தம். இந்த எம்பளமுக்கும் சிம்பலுக்கும் நீங்கள் வித்தியாசத்தை படித்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது வருவோம். ஆஸ்தட்டிக்ஸ்னால் அழகியல் அல்லது முருகியல், முருகு அப்படின்னாலும் அழகுன்னு அர்த்தம். ஆஸ்தட்டிக்ஸ்னால் அழகியல், முருகியல். அடுத்தது டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல். பாருங்கள், டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல் பார்த்து வச்சுங்க. ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலைப்படைப்புகள், ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலைப்படைப்புகள். மித் அப்படின்னா தொன்மம், மித் அப்படின்னா நண்பர்களே தொன்மம் என்ற அர்த்தம். இப்போ அடுத்ததுக்கு வருவோம். கன்சலேட் அப்படின்னா துணை தூதரகம், கன்சலேட் அப்படின்னா துணை தூதரகம். அப்போ தூதரகத்துக்கு என்ன வரும்? தூதரகம் அப்படின்னா எம்பசி அப்படின்னு சொல்லலாம். எம்பசினா தூதரகம், கன்சுலேட்னா துணை தூதரகம். அடுத்தது கில்டு அப்படின்னா வணிகக்குழு, கில்டுனா வணிகக்குழு. பேட்டன்ட்னா காப்புரிமை நண்பர்களே, பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை. இரிகேஷன்னா பாசனம், டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம், டெரிட்டரினா நிலப்பகுதி. பார்த்துக்கோங்க. யூனியன் டெரிட்டரினா நண்பர்களே, யூனியன் பிரதேசம் அல்ல, ஒன்றிய பகுதின்னு நம்ம சொல்லலாம். அதாவது யூனியன் டெரிட்டரினா ஒன்றிய பகுதின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது 8வது மற்றும் கடைசி யூனிட்டிற்கான கலைச்சொற்கள். பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை, பிலீஃப்னா நம்பிக்கை. பிலாசபர்னா மெய்யியலாளர், பிலாசபர்னா என்னங்க? மெய்யியலாளர், அதாவது தத்துவவாதி நம்ம சொல்லக்கூடாது. ரெனைன்சன்ஸ்னால் மறுமலர்ச்சி, ரெனைன்சன்ஸ்னால் மறுமலர்ச்சி. ரிவைவாலிசம்னா மீட்டுருவாக்கம், ரிவைவாலிசம்னா மீட்டுருவாக்கம். ஹியூமனிசம் அப்படின்னா மனிதநேயம். கல்ச்சரல் பவுண்ட்ரிஸ் அப்படின்னா பண்பாட்டு எல்லை, பவுண்ட்ரினா எல்லை, கல்ச்சரல் பவுண்ட்ரிஸ்னால் பண்பாட்டு எல்லை. கேபினெட்னா அமைச்சரவை. கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விழுமியங்கள் நண்பர்களே. கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு மதிப்புகள் இல்லை, பண்பாட்டு விழுமியங்கள் என்ற அர்த்தம். அவ்வளவு நண்பர்களே 10ஆம் வகுப்பிற்கான கலைச்சொற்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.